சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புதிய மாற்றமானது இப்ப நடக்க போகிறதா என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த மாதிரி அற்புதமான காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரதமானது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக பார்க்கலாங்க. ஏன்னா சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மனமுருகி மனதார கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன நினைத்து அந்த வேண்டுதலை வைத்து விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அது நிச்சயமா உடனடியாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து பாருங்க. இந்த சஷ்டி விரதத்திற்கு நிறைய மகத்துவம் இருக்கு, நிறைய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாகவும் இந்த சஷ்டியை பார்க்கப்படுகிறது. சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை யாரெல்லாம் மனதார நினைத்து இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா ஈடேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறைக்காம நீங்களும் இந்த சஷ்டி விரதத்தை இருந்து பாருங்க. இந்த சஷ்டி விரத நாளிலிருந்து மகர ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்திருக்கு, என்னென்ன நடக்க போகிறது என்பதை நாம பார்க்க போறோம். ஏன்னா இந்த நேரத்துல கிரக பயிற்சிகள் பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு குடும்பம் ரீதியா என்ன நடக்க போகிறது, பணியிட சூழல் எப்படி இருக்கும் என்பதையும் கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க நிச்சயமா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது கொஞ்ச நாட்களாகவே நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு முன்பெல்லாம் மகர ராசி நேயர்கள் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களை அறியாமலே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை வைத்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை இது இரண்டுமே இந்த நேரத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்கலாங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னி ராசியில பயிற்சியாகி நீச்ச நிலைக்கு போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் புதன் பகைஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளனர். புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று அமரப் போகிறார். இந்த நேரத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகத்தால் தான் மகர ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்தாலும் செவ்வாய் பகைஸ்தானத்துல சஞ்சாரம் செய்தாலும் புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது இந்த மாதிரி பல முக்கியமான கிரக பயிற்சிகளுடைய அமைப்பு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு புதன் சூரியனுடைய சேர்க்கையால் புதாத்திய யோகமும் உருவாகிறது. இந்த கிரக இணைவு பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழப்போகிறது. இந்த கிரகங்களின் அமைப்பால் கண்டிப்பா மகர ராசினியர்களுக்கு நிறைய தாக்கங்கள் ஏற்படும். ஸோ அந்த தாக்கங்கள் உங்களுக்கு நல்ல வித தாக்கங்களாக இருக்க போகிறதா இல்லை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாக்கங்களாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மகர ராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தி வரணும். மற்ற சில மகர ராசி நேயர்களுக்கு உடல் நலத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த விஷயங்களில் சில இடர்பாடுகளை எதிர்கொண்டாலும் லாபமும் கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு நிச்சயமா இருக்கலாங்க. ஸோ என்னதான் நிதி சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி,
இதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் மகர ராசினியர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய துணிச்சல், தைரியம் இதை வைத்தே கண்டிப்பாக நீங்கள் நினைத்த லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத விட்டாலும் முயற்சியை மட்டுமே கைவிடாமல் நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லதுங்க. உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளை பெறக்கூடிய அமைப்பு ஒரு சில மகர ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு நேர்மறையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி, கவனத்தை செலுத்தி வந்தாலும் சரி, நன்றாக யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா என்று சிந்தித்து செயல்படுவது தான் இப்போ நல்லதுங்க. ஏன்னா வீணாக எந்த ஒரு முயற்சியும் போடாமல் இருப்பது உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஏமாற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம், தொழில் செய்யக்கூடிய மகர ராசியாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் கொடுக்க போகிறது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இனிமை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க கவனமா செயல்பட வேண்டுங்க. குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தையும் பேச்சில் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில அவசர முடிவுகள், தேவையற்ற சிரமங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் எரிச்சலும் கோபமும் அதிகமாக உங்களுக்கு உண்டாகலாம். அதை தடுப்பதுதான் இப்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நிதானமாக மற்றும் குளிர்ச்சியான செயல்பாடுகளை நீங்க கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் ஏதாவது தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யலாம் என்று நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா மீன்களுக்கு நீங்க உணவளித்து வரலாங்க. இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து தெய்வத்தையுமே நீங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். ஸோ மறைக்காமல் செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.